ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் காமராசு ஐயா அவர்களுக்கும் என்னை இங்கு பேச பரிந்துரை செய்த எனது மாமா பணி நிறைவு பெற்ற நீதிபதி போ நடராசன் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் நற்றமிழ் ராதிகா அவர்களுக்கும் குரல் நம்பி ரித்திஷ் அவர்களுக்கும் குரல் செல்வன் கோகுல் அவர்களுக்கும் மற்றும் இந்த காணொளியில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். என் பெயர் அகிலா குமாரி. நான் பொறியியல் துறையில் முதுநிலை பட்டம் பெற்றவள். ஒரு 15 வருடங்களாக ராஜா பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி விட்டு விவசாயத்தின் மீது இருக்கும் எனது ஆர்வத்தின் காரணமாக நான் இப்பொழுது மதுரையில் பசுமை தோட்டம் நர்சரி என்னும் ஒரு நர்சரி தோட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் மற்றும் கொஞ்சம் விவசாயமும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் இங்கு காண வந்துள்ள தலைப்பு உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம். இதுல நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயத்தை பத்தி பார்க்க போறோம், மாடி தோட்டம் அமைத்தல் பத்தி பார்க்க போறோம், மதிப்பு கூட்டல் பற்றி பார்க்க போறோம், விவசாய நிலம், உணவு பொருள் உற்பத்தி பண்றது, அது போக பணப்பயிர் எப்படி எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம விவசாயம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாரும் என்ன யோசிப்போம், விவசாயம்னா உணவு பொருள் உற்பத்தி, அதாவது என்னன்னா அரிசி பருப்பு காய்கறிகள் இந்த மாதிரி உணவு பொருள் உற்பத்தி பண்றது அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைப்போம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே இந்த விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கு புரியும். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பாடு அப்படின்றதுக்கு அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வர்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். அந்த ட்ரெஸ் எதுல இருந்து வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டுது. கடையில போறோம், ட்ரெஸ் கடையில இருந்து நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியுது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா கடையில இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது எங்க இருந்து கிடைக்குது, நமக்கு பருத்தியில இருந்து கிடைக்குது. இந்த பருத்தி நமக்கு ஒரு விவசாயம் தான். இது மட்டும் இல்ல, நம்ம இது கூட ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மரப்பொருட்கள், கதவு, ஜன்னல் இந்த மாதிரி எல்லாமே விவசாயத்துல இருந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல குளிக்க போறோம், அங்க ஒரு சோப்பு இருக்கு. அந்த சோப்பு எதனால ஆனதா இருக்கும்? ஒண்ணு மஞ்சள்னால இருக்கும், இல்லைன்னா சந்தனம், இல்லைன்னா வேம்பு, இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது? நமக்கு விவசாயம் மூலமா தான் கிடைக்குது. இப்படி ஒவ்வொன்னா நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளை திரும்பி பார்த்தாலுமே அதோட அடிப்படை எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த விவசாயம் மூலமா தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப எல்லாம் எல்லார் கையிலயுமே செல்போன் இருக்கு. இந்த செல்போனை நம்ம பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுல அவேர்னஸ் வீடியோ நிறைய வருது. அதாவது என்னன்னா, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வருது, இந்த விவசாயத்தை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும், உணவு பொருள் நம்ம வீண் பண்ணக்கூடாது, இப்படின்னு எல்லாம் நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது, இப்ப மனசுல வந்துருச்சு விவசாயத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை எப்படி பண்றது, எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டம் அமைத்தல். அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல விவசாய நிலத்துலதான் நம்ம போய் விவசாயம் பண்ணணும் அப்படின்றது அடுத்த கட்டம். இப்ப நம்ம எல்லாருமே நகர்ப்புற வாழ்க்கைக்கு வந்துட்டோம். இந்த நகர்ப்புற வாழ்க்கையில நமக்கு இட வசதி இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எல்லாரோட வீட்டுலயுமே ஒரு மாடி இருக்கும். அந்த மாடியில நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாம். இப்ப நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறோம், சரி, அதுல நம்ம காய்கறிகளை விளைவிக்கலாம். இந்த காய்கறிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைக்கு அதை பயன்படுத்துறது ஒரு விஷயம். அதே நேரத்துல இப்ப வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க,
அவங்க வந்து இது மூலமா வந்து அவங்க என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்கணும். அதாவது என்னன்னா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளோட பேசிக் நீட், அதாவது நம்மளுடைய உணவுக்கு நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு போக அடுத்ததை வந்து நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்துல பணம் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து வீட்டு வேலைகள் முடிச்ச நேரம் போக அவங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப அந்த விஷயத்த இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. எல்லாருக்கும் விவசாயத்துல வந்து ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து காய்கறிகள் விளைவிப்பாங்க அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்காவும் இருக்கும், அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து ஒரு வருமானமும் வருது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வரும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாடி தோட்டம் அப்படின்ற கான்செப்டுக்கு அவங்க வருவாங்க. இப்ப இந்த மாடி தோட்டத்துல வந்து நம்ம காய்கறிகள் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த காய்கறிகள் மட்டும்தான் உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து காய்கறிகள் உற்பத்தி பண்றோம். அந்த காய்கறிகளை வந்து நம்மளுடைய தேவை போக மிச்சத்தை வந்து நம்ம பக்கத்துல அடுத்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு இல்ல பக்கத்து கடையில கூட வந்து நம்ம வந்து வித்துறலாம். நமக்கு அது மூலமா ஒரு வருமானம் கிடைக்கும். இது ஒரு கேட்டகரி. இதே வந்து இப்போ இந்த மாடி தோட்டத்தை வச்சு நம்ம வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பொருள் விளைவிக்கிறோமோ அதே பொருளை வந்து அப்படியே போய் நம்ம மார்க்கெட்ல கொடுத்தோம்னா அதுக்கு கண்டிப்பா வந்து விலை குறைவாதான் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் தான் வந்து நான் சொன்னது மதிப்பு கூட்டல் அப்படின்றது. அதாவது மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மதிப்பு கூட்டல், இப்ப வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து நெல்லை விளைவிக்கிறாங்க. ஒரு கிலோ நெல்லோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 20 ரூபாய் தான். அதே நெல்லை வந்து இன்னொரு ஆள் வந்து என்ன பண்றாங்க, அரிசியா அதை மாத்துறாங்க. அப்ப வந்து நெல்லுல இருந்து அது அரிசியா மாறுறப்போ இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் அரிசி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த அரிசியோட விலை என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். அப்ப 20 ரூபாயா இருந்த நெல்லு வந்து 50 ரூபாய் அரிசியா மாறிடுச்சு. அப்ப இதத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மதிப்பு கூட்டல், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்ல, இப்ப இந்த அரிசியை எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல என்ன பண்றாங்க, தோசையாவோ இட்லியாவோ பண்ணி ஒரு தோசையா 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸையும் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்ப எடுத்துட்டு போறோமோ அப்ப வந்து அதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. இதே மாதிரி நம்ம இப்ப இந்த மாடி தோட்டம் அமைக்கிறோம் இல்லையா, அதுலயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த காய்கறி அப்படின்ற விஷயம் மட்டும்தான் நம்மளோட மைண்டுக்கு வந்து மாடி தோட்டம் அப்படின்னாலே அது மட்டும்தான் தெரியுது. ஆனா இன்னைக்கு நிலைமையில வந்து என்னன்னா அந்த மாடி தோட்டத்தை வச்சு நம்ம அதுல வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம மூலிகைகளை விளைவிக்கலாம். மூலிகைகள் அப்படின்னா வந்து என்ன, துளசி, தூதுவளை, கற்றாழை, ஓமவல்லி, இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் விளைவிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நகர்ப்புற வாழ்க்கையில நம்ம வீட்டுல வந்து ஒரு துளசி செடி இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிக்க மாட்டோம். இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்கெட்ல இந்த துளசி செடியை காய வச்சு பாக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க. அதை 50 ரூபாய் சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி அப்ப நம்மளையும் அறியாமலே வந்து அந்த ப்ராடக்ட நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஏன் நம்ம அந்த ப்ராடக்ட செய்யக்கூடாது? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாடி தோட்டத்துல ஒரு 20 ரோஜா செடிகள் நட்டு வைக்கிறோம். அந்த 20 ரோஜா செடிகளை பராமரிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். காலையில ஒரு நேரம் தண்ணி விட்டோம்னா போதும், அந்த காஞ்ச இலைகளை உதுத்து விட்டோம்னா போதும். இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அதையே ரோஜா பூவை ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 50 ரோஜா பூ கிடைக்குது. அந்த 50 ரோஜா பூவை எடுத்துட்டு போய் நம்ம வந்து பக்கத்துல இருக்க ஒரு பூக்கடையில கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பூக்கு நமக்கு 50 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே ரோஜா பூவை நம்மளுக்கும் தெரியாம கடைகள்ல குல்கந்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம்.
அது வந்து என்ன அப்படின்னா இந்த ரோஜா இதழ்களை வச்சு செஞ்ச ஒரு லேகியம் தான். அந்த லேகியத்தை 1 கிலோ 1000 ரூபாய் வரை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதே 50 பூவை வந்து நம்ம 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு கொடுக்க முடியுத பூவை நம்ம வந்து அதவே வந்து ஒரு குல்கந்து அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம செஞ்சு வாங்குறப்ப 1000 ரூபாய் அதோட மதிப்பு கிடைக்குது. ஏன் அதே இத வந்து அதே ப்ராடக்ட நம்ம வீட்டுல வந்து ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி அதை நம்ம வந்து மார்க்கெட்ல போய் கொடுக்குறப்போ நமக்கு அதுக்குரிய விலை வந்து கிடைக்குது. சோ இந்த மாதிரி இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி காளான் வளர்ப்பு பண்ணலாம். ஏன் இப்ப வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்து ஒரு சூரிய ஒளிக்கூடாரம், அதாவது என்னன்னா சோலார் ட்ரையர் யூனிட்னு ஒண்ணு நம்ம அமைக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் செலவெல்லாம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய்க்குள்ளதான் இதோட செலவு இருக்கும். அந்த செலவு அதை மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சொன்ன மூலிகைகளா இருக்கட்டும், நம்ம நார்மலா ஒரு தேங்காய் இருக்கு, அந்த தேங்காயை எடுத்து அந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல வந்து நம்ம காய வைக்கலாம். அந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல வந்து பல விஷயங்கள் இருக்கு. நம்ம எந்தனாலும் நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு நம்ம அனுப்பலாம். அதாவது என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு முருங்கைக்கீரையா இருக்கட்டும், எந்த ஒரு கீரையா இருக்கட்டும், இன்னைக்கு நிலைமையில அத வந்து நம்ம வந்து அப்படியே பச்சையா ஃப்ரெஷ்ஷா எடுத்து மார்க்கெட்ல கொடுத்தோம்னா அதோட மதிப்பு கம்மி. அதே வந்து நம்ம காய வச்சு பேக்கெட் பண்ணி கொண்டு போய் நம்ம மார்க்கெட்ல கொடுத்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு ரொம்ப அதிகமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். அதாவது இப்ப சரி நான் வந்து யோசிக்கிறேன், ஆனா எனக்கு வந்து இப்ப காளான் வளர்ப்புன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா இத வந்து நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு செய்ய தெரியாது, யாராவது எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அப்பதானே என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அது கரெக்டான உண்மையான கேள்விதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வேளாண் துறையிலயும் இருக்கட்டும், வேளாண் பொறியியல் கல்லூரிகள்ல இருக்கட்டும், இதே வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துலயுமே வந்து எல்லா விஷயங்களுக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கூகுள்ல பார்த்தோம் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து அதையெல்லாம் தேடுறதே கிடையாது. அதை வந்து நம்ம தேடி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி எங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங்கா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இது மாதிரி நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அது மூலமா தான் நான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுல மூலமா கத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன லெவல்ல பண்ணுறப்போ வந்து கண்டிப்பா இந்த விவசாயத்தை வந்து நம்ம விளைநிலத்துலதான் போய் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட மாடி தோட்டத்திலேயே வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணி நம்ம வந்து வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்துல நம்ம பண்ணிட்டோம். இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு விளை நிலம் வச்சிருக்கோம். இப்ப மாடி தோட்டம்ன்றது ஒரு கான்செப்ட். ஓகே, எனக்கு வந்து இடம் இல்லை, அதனால நான் மாடி தோட்டத்துல பண்றேன், அது மூலமா நான் வந்து என்னோட வருமானத்தை பெருக்குறேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, இப்ப வந்து என்கிட்ட வந்து விளைநிலம் இருக்கு, அந்த விளைநிலத்தை வந்து நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது அடுத்த கான்செப்ட். இப்ப எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விவசாய நிலங்கள்ல எல்லாத்துலயும் வீடை கட்டிட்டோம். அதனால விவசாயம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம், அதனால எப்படி போய் விவசாயம் பண்றது அப்படின்றதுனால ஒரு பாதி விவசாயம் குறைஞ்சிருச்சு. இப்படி வந்து விளைவிக்க ஆள் குறையும் போது கண்டிப்பா விளையிற பொருளோட விலை வந்து நமக்கு கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அததான் இப்ப நம்ம நடைமுறையில பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் விலைவாசி கூடிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? விவசாயத்தை நம்ம வந்து குறைச்சிட்டோம், தேவை அதிகமாயிடுச்சு, உற்பத்தி பொருள் குறைஞ்சிருச்சு. அப்படின்றப்போ நமக்கு வந்து எங்க சுத்தினாலும் அந்த விலைவாசி அதிகமாக தானே செய்யும். அப்ப அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஓகே,
அதுக்கு ஒரு ரெமடியா வந்து நம்ம இந்த மாடி தோட்டத்தை வந்து நம்ம பரிந்துரை பண்ணலாம். மாடி தோட்டத்துல நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து ஒரு 100% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாடி தோட்டம்னு நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் வருது. அதெல்லாம் பாக்குறப்ப ஓ இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. நீங்க அதுல போய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்ப வந்து அடுத்த கட்டமா நம்ம வந்து விளைநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம விளைநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விளைநிலங்கள்ல வந்து எப்படி எல்லாம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா, அதுலயுமே வந்து என்ன வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, இந்த மதிப்பு கூட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான், நெல்லோட விலை 20 ரூபாய், அரிசியோட விலை 50 ரூபாய். அப்ப வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றப்போ அந்த இதை வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ண தெரிஞ்ச நமக்கு அதை சந்தைப்படுத்துறதும் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இடைத்தரகர்கள் தான் வந்து இதனால சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெல்லை இந்த சைடு வாங்கி அங்க வந்து அரிசியா மாத்தி அவங்க வந்து அதிக லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு கம்மியான வருமானம் தான் வருது. அதனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செய்தித்தாளை திறந்தோம்னா அதுதான் இருக்கு. இது எல்லாமே ஓகே. அப்ப இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த மதிப்பு கூட்டல் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, ஒரு விவசாயி வந்து கடலை வந்து உற்பத்தி பண்றாரு. அந்த கடலைய வந்து அவர் வந்து அப்படியே கடலையா போய் குடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து விலை வந்து கம்மியா இருக்கு. அதே கடலைய போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடலை மிட்டாயா பண்ணலாம். கடலை மிட்டாயா நம்ம பண்ணி அத போய் நம்ம வந்து விலைக்கு குடுக்குறப்ப நமக்கு கண்டிப்பா வந்து கடலை மிட்டாய்னா அப்ப நமக்கு ஒரு மூடை கடலைக்கு எவ்வளவு கடலை மிட்டாய் செய்யலாம்னு பாருங்க. அதனால எவ்வளவு லாபம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். இப்ப நம்ம வந்து சரி நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து வேல்யூ ஆடட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறீங்க. அதுக்கு நான் வந்து மெனக்கிட்டு நான் அதுக்கு ஒரு மிஷினை வாங்கி எல்லாமே செய்யணும்ல. இப்ப கடலை மிட்டாய் செய்யணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு கடலையை வறுக்கணும், அதுக்கு மிஷின் வேணும், அதை வந்து ஷேப்பா கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேப்பரை வச்சு நான் ரேப் பண்ணணும். இது எல்லாமே இருக்கு. அப்படின்றப்ப வந்து எனக்கு நான் அதெல்லாம் எப்படி ஈஸியா பண்றது, அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மிஷின் வேணும், அந்த மிஷினுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படின்ற கேள்வி எல்லாமே நம்மளுக்கு மனசுல வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து விவசாயத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நபார்டு வங்கி இருக்கு இல்லையா? நபார்டு வங்கி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நபார்டு வங்கி மூலமா ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டிலையுமே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. அந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப கடலை மிட்டாய்னு ஒரு ஒரு கான்செப்ட் சொன்னேன். இந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அத்தனைக்கும் என்னென்ன மெஷின்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த இன்குபேஷன் சென்டர்ல வச்சிருக்காங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா அதுல ஒரு மெம்பரா மட்டும் சேர்ந்துட்டு நம்ம அங்க போய் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இப்ப கடலை இருக்கு அப்படின்னா அந்த கடலையை எடுத்துட்டு போய் நம்ம அங்க கடலையை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். அங்க எல்லா மெஷினும் இருக்கும், நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிறலாம். அங்க வந்து கடலை மிட்டாயா செஞ்சு அதுல இருந்து நம்ம பேப்பர் ரேப் பண்ணி நம்மளோட பேர் கம்பெனியே நம்ம ஒரு கம்பெனி பேர் கூட ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனியோட பேர் முதல் கொண்டு போட்டு நம்ம கையில வந்து ரெடி ப்ராடக்டா கொடுக்கறதுக்கு அங்க மெஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு ரைஸ் மில்லுல போய் எப்படி வந்து மாவு அரைக்க போவோம், அரிசி எடுத்துட்டு போய் அங்க மாவா அரைச்சு கொண்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அங்க போறோம்.
அங்க போய் அந்த மெஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்டா எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. சோ இது மட்டும் இல்ல, இப்போ வந்து இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடலை மிட்டாய் சொன்னோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து தேங்காய் உற்பத்தி பண்றோம். இப்ப தென்னந்தோப்பு இருக்கு எங்கிட்ட வந்து, அந்த தென்னந்தோப்புல இருந்து வரக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை வந்து நம்மளால வந்து விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தேங்காய் வந்து 5 ரூபாய், அவ்வளவுதான் அதோட விலை. அவ்வளவுதான் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குறது 5 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அந்த 5 ரூபாய்க்கு வாங்குற தேங்காயை தான் நம்ம மார்க்கெட்ல 25 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேங்காய அப்படியே தேங்காயா போய் கொடுக்காம இந்த தேங்காயை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சோலார் ட்ரையர் யூனிட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து நம்ம வந்து உலர்த்தி அதை வந்து கொப்பரைக்கு தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு நம்ம கொடுக்கலாம். சரி, தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு கொடுத்துடுறோம், அது போக வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய வந்து சிப்ஸா பண்றாங்க. இந்த சிப்ஸ் பண்ணி எங்க குடுக்குறாங்க, நம்ம வந்து டெய்லி வந்து இதுல பாத்துட்டு இருக்கோம், நம்ம பேக்கரியில வந்து கேக்ல எல்லாத்துலயுமே அங்கங்க வந்து தேங்காய போட்டிருப்பாங்க, தேங்காய மேலாக வந்து காஞ்ச தேங்காய தூவி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே எங்க இருந்து வருது, இந்த இதுல இருந்து தான் வருது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இந்த நம்ம ஒரு 10-20 தென்னை மரம் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து தேங்காயை இங்க கொடுத்துடுறோம். அடுத்து வந்து அந்த மட்டை இருக்கு இல்லையா, அந்த மட்டையில இருந்து கயறு மில்லுக்கு நம்ம கொடுத்துடலாம். அது போக அதுல இருந்து உதிரக்கூடிய அந்த கழிவு இருக்கு இல்லையா, அந்த கழிவை வந்து கோகோ பிரிக்கா நம்ம வந்து இப்ப வந்து செஞ்சு எல்லா இதுலயுமே மாடி தோட்டம் சொன்னோம் இல்லையா, அந்த மாடி தோட்டத்துல வந்து மண்ணுக்கு பதிலா, இப்ப நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு மண்ணு கிடைக்காது, அந்த மண்ணுக்கு பதிலா இந்த கோகோ பிரிக்க, இந்த கோகோ பிட்டா, அதாவது அந்த தேங்காய் நார்ல இருந்து உதிரக்கூடிய கழிவு இருக்கு இல்லையா, அத வந்து அவங்க வந்து மண்ணுக்கு பதிலா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் தண்ணியில இருந்து வினிகர் தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த தேங்காய் சிரட்டை இருக்கு, அந்த சிரட்டையில இருந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு, கரிக்கோல் சோப் பார்த்திருப்பீங்க, பிளாக் கலர்ல இருக்கும் அந்த சோப் எல்லாம், அது தயாரிக்கிறதுக்கு இந்த சிரட்டைக்கு அவ்வளவு வாண்டட் இருக்கு. கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேல வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு தேங்காய் தானே, ஒரு 10-20 தென்னை மரத்தை வச்சோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 50 தேங்காய் வெட்டலாம், ஒரு காய் வந்து 5 ரூபான்னு நம்ம வித்துடலாம், அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து இத இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது விவசாயி நினைக்கிறத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விவசாயி வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து எடுத்து விற்பனை பண்ணிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த விவசாயம் வந்து நிக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, விவசாயி யோசிக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக நம்ம வந்து இடைத்தரகர்கள் கிட்ட கொடுத்து நம்ம வந்து கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்கணும், இதே ப்ராடக்ட வந்து நம்மளே ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாபம் அதிகம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறப்ப வந்து கண்டிப்பா வந்து விவசாய நிலங்கள்ல இருந்து நம்ம வந்து நல்ல ஒரு வருமானத்தை நம்ம வந்து ஈட்டலாம். இது மட்டும் இல்லாம இப்ப வந்து சோலார் ட்ரையர் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சோலார் ட்ரையர் யூனிட் கண்டிப்பா விவசாய நிலத்துல வந்து பெரிய லெவல்ல நம்ம போடுறோம் அப்படின்னா, ஏக்கர் கணக்குல வச்சிருக்கோம், அதுல வந்து போடுறோம்னா லட்சக்கணக்குல நமக்கு வந்து கண்டிப்பா செலவாகும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது, இப்படி இதை எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து இதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நமக்கு தான் வெளியில எதுவும் தெரிய மாட்டுது. தோட்டக்கலை துறையில போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வகையான மானியம் எல்லாம் இருக்கு அப்படின்றத நமக்கு அழகா எடுத்து சொல்றாங்க. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன் இது மட்டும் இல்ல, நம்ம தோட்டக்கலை துறையில போய் தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை, இப்ப எல்லார் கையிலயும் செல் இருக்கு. நம்ம வந்து கூகுள்ல பார்த்தோம் அப்படின்னாலே வந்து அழகா நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பட்டியல் போட்டு கொடுத்துடுறாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சோலார் ட்ரையர் யூனிட் நம்ம வந்து ஒரு விவசாய நிலத்துல அமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 6 லட்சம் ரூபாய வந்து கவர்மெண்ட்ல இருந்து எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா,
பெண் விவசாயா இருந்தா அவங்களுக்கு வந்து 60% மானியம். இதே வந்து ஆண் விவசாயா இருந்தா 35% மானியத்துல கொடுக்குறாங்க. அதே ஆண் விவசாயி சிறு குறு விவசாயி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 60% மானியத்துல அவங்க வந்து இந்த சோலார் ட்ரையர் யூனிட் வந்து வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மதிப்பு கூட்டலை வந்து அழகா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தோட்டத்துல வந்து ஒரு முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப முருங்கை சாகுபடி அப்படின்றப்ப வந்து நம்ம என்ன நினைப்போம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அவ்வளவுதான். இந்த முருங்கைக்காயோட விலை பார்த்தோம் அப்படின்னா சீசன் சமயத்துல நமக்கு வந்து காயோட வரத்து அதிகமா இருக்கும், ஆனா விலையே இருக்காது. ஒரு முருங்கைக்காய் 1 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. அதே நேரத்துல வந்து சீசனே இல்லாத சமயத்துல விலை அதிகமா இருக்கும், ஆனா வந்து நமக்கு வந்து காயே இருக்காது, தோட்டத்துல காயே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்பதான் வந்து இந்த விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்கீரையா இப்போ வந்து சீசன் இல்ல நமக்கு வந்து இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்கீரையா அதை எடுத்துருங்க. அந்த முருங்கைக்கீரையை கட் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். இந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல போட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு பேக்கெட் பண்ணிடலாம். நம்மளோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் லெவலுக்கு நம்ம இதை கொண்டு போகலாம். உண்மையில வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபாரின்ல எல்லாம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த முருங்கைக்கீரையோட பவுடரை கொண்டு போய் நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவங்க வந்து சாம்பார்ல வந்து இத வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டா முருங்கைக்காய் போட்ட டேஸ்ட். நமக்கு வந்து இங்க எல்லாமே அவைலபிளா இருக்கிறதுனால அதோட மதிப்பு தெரியல. அங்க வந்து எதுவுமே கிடைக்காததுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு மதிப்பு தெரியுது. அந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி கொஞ்சம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தேங்காயை வந்து சிப்ஸா பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, தேங்காயை காய வச்சு பேஸ்டா பண்ணி அததான் வந்து ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா குழம்புல வந்து நம்ம எல்லாம் தேங்காய் அரைச்சு ஊத்துவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுருவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ரெடிமேடா நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். அப்ப வந்து நம்ம ஒரு தேங்காயோட விலைய வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குற தேங்காய நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காய 100 ரூபாய் வரை நம்ம வந்து வித்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை ட்ரை பண்றோம்னு சொல்றோம். இதே வந்து மிளகா வத்தல் பண்ணலாம், தேங்காய் பண்ணலாம், இல்ல வந்து நெல்லிக்காய் பண்ணலாம். நெல்லிக்காய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 1 கிலோ வந்து 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் பெரிய நெல்லிக்காய். இதே வந்து அதை இந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல வச்சு நம்ம ட்ரை பண்ணிட்டு தேன் நெல்லி அப்படின்னு பண்றப்போ ஒரு நெல்லிக்காயோட விலை 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து நம்மளேதான் வாங்குறோம். அதையெல்லாமே வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சு யாரு வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா இந்த விவசாயத்துல இருந்து நல்ல ஒரு வருமானத்தை பெறலாம் அப்படின்றது ஒரு வாதம். இப்ப ஓகே, இப்ப வந்து நான் வந்து விவசாய நிலம் வச்சிருக்கேன், நான் வந்து எனக்கு வேலை பளு அதாவது வெளி வேலை பளு வந்து கம்மியாதான் இருக்கு, என்னால விவசாயம் பார்க்க முடியும் அப்படின்றவங்க நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு விவசாயத்துல வந்து நல்ல ஒரு வருமானத்தை பெருக்குறோம். அது இல்லாம இப்ப எல்லாம் வந்து நிறைய ஹைபிரிட் வெரைட்டியான பழங்கள்லாம் வந்துருச்சு. அது எல்லாமே சீக்கிரமே பலன் தரக்கூடியது. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு நம்ம நாட்டு கன்றுகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப ஒரு கொய்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கொய்யா மரத்தை ஊண்டி வச்சோம்னா அது வந்து நமக்கு பலனுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் ஹைபிரிட் அப்படின்னு சொன்னாலே வந்து அதை வந்து என்ன நினைச்சிடறாங்க, ஜீன் மாற்றி பண்ணுனது அப்படின்னு நினைக்கிறாங்க.
அது அப்படி கிடையாது. ஒட்டு கட்டு முறை அப்படின்னா ஒரு நாட்டுக்கண்டையும், அதாவது 2 வகையான கன்றுகளை வந்து ஒட்டு கட்டுதல் அப்படின்ற முறையில வந்து ரெடி பண்றப்ப வந்து 2தோட குணமும் சேர்ந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அதோட டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கும். அது வந்து இப்ப நம்ம 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்னு சொன்ன மரம் எல்லாமே 6 மாசத்துல காய்ப்புக்கு வந்துடும். அப்போ இப்ப நம்ம தோட்டத்துல வந்து இன்னைக்கு நம்ம கொய்யா நடவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம நடவு பண்ணணும்னா அத வந்து நம்ம வந்து 6 மாசத்துல நமக்கு அதோட பலன் கிடைச்சிடும். அப்போ அப்படியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இப்ப வந்து ஒரு கொய்யான்னு சொல்லவும் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது என்ன அப்படின்னா, கொய்யா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து விவசாயத்தை பொறுத்தளவு கொய்யா பழம் வரும். அந்த பழத்தை வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்யலாம். அதுல இருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். இவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கொய்யா இலை இருக்கு இல்லையா, அந்த கொய்யா இலையில அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா. நம்ம தோட்டத்துல கொய்யா பழம் இருக்க தோட்டத்துல போய் பார்த்தோம்னா அந்த இலை எல்லாமே வேஸ்டா உதிர்ந்து உதிர்ந்து குப்பையில தான் கிடக்கும். அதை எல்லாத்தையும் கூட்டி தீ வச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து அதே கொய்யா இலைய எடுத்து நம்ம இந்த சோலார் ட்ரையர் யூனிட்ல போட்டு நம்ம வந்து காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம குடுக்கறப்போ பாக்கெட் பண்ணி கொடுத்தோம்னா அதோட மதிப்பு அவ்வளவு அதிகம். கொய்யா பழம் ஒரு வருமானம், கொய்யா இலைகள் வந்து இன்னொரு வருமானம். இப்படி எல்லாம் நம்ம வந்து வித்தியாசமா யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில வந்து அவ்வளவு விஷயங்கள் விவசாயத்திலிருந்து தேவைப்படுது. எல்லாமே வந்து ஆங்கில மருந்தவே நோக்கி போய்கிட்டே இருக்கிறப்ப வந்து நம்மளோட உடல் சூழ்நிலை தான் வந்து ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி என்ன அத அத மூலப்பொருளா வச்சு எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து இப்ப அந்த காலத்துல வந்து விவசாயிகள் அப்படின்னா ரொம்ப படிக்காதவங்களா இருந்தாங்க, அவங்களால யோசிக்க முடியல அப்படின்றது ஒரு கேட்டகரி. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்ம படிச்சவங்களா இருக்கோம். நம்ம ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் ஹைடெக் ஃபார்மரா ஆகக்கூடாது? ஏன் இப்ப வந்து என்னன்னா நம்ம விவசாயம் நம்ம வந்து நேரடியா தோட்டத்துல போய் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்ப எல்லாம் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ட்ரிப் இரிகேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டுல இருந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ணலாம். தண்ணி விடுறதுல இருந்து உரம் வைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஹைடெக் ஃபார்மிங் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை வந்து ஒன்லி நம்ம மற்ற விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. விவசாயத்துல நம்ம நிறைய ஹைடெக்கான விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த விவசாயம் வந்து உண்மையிலே வந்து நமக்கு வந்து விவசாயிகள் அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. விவசாயிகள் ரொம்ப வந்து பணத்தட்டுப்பாடுல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணுறப்போ நமக்கு வந்து கண்டிப்பா இதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறலாம். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம். இப்ப வந்து நான் சொன்னது எல்லாமே ஒரு விவசாய நிலம் இருக்கு, என்னால போய் அங்க நேர்ல போய் நான் பண்ண முடியும், எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்கு, நான் போய் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை தோட்டத்துக்கு போவேன், போய் என்னால வந்து அந்த தோட்டத்தை கவனிச்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேட்டகரி. இப்ப வந்து நான் இன்னொரு கேட்டகரி பாத்துக்குவோம். அந்த இன்னொரு கேட்டகரி என்னன்னா எனக்கு விவசாய நிலம் எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு அங்க போய் இருந்து அதை பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்ப அந்த விவசாய நிலம் வந்து சும்மாதான் இருக்கும். அது வந்து ஒரு முள்ளுக்காடாவோ இல்ல வந்து அடுத்து வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரிதான் அது மாறும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. அப்ப நான் வந்து அந்த விவசாய நிலத்தை எப்படி பாதுகாக்கலாம், அதுல இருந்து எனக்கு என்ன மாதிரியான வருமானம் கிடைக்கும், இது எல்லாமே வந்து இன்னொரு கேட்டகரியா நம்ம யோசிக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னன்னா டிம்பருக்கு நம்ம மரங்கள் வந்து தேவைப்படுது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வீட்டுல வந்து நிலைக்கதவு ஜன்னல் எல்லாமே பர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து மரங்கள்ல இருந்துதான் நமக்கு கிடைச்சிச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொன்னேன். இப்ப இந்த மரங்களை நம்ம போய் காடுகள்ல போய் தான் கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய விளைநிலங்கள்லயே இந்த மரங்களை வந்து விளைவிக்கலாம். இப்ப வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்தனம், செம்மரம், மகோக்கனி, மலைவேம்பு, வேம்பு, சவுக்கு, இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. வித்தியாசமான மரங்கள்லாம் இருக்கு. இந்த மரங்களை எல்லாம் நம்ம வந்து நம்மளோட நிலத்துல நடவு பண்ணிடலாம். இப்ப வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சந்தனமோ ஒரு செம்மரமோ வந்து நம்மளோட விளைநிலத்துல நம்ம நடவு பண்றோம். இத நடவு பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அதை உயிர் பிடிச்சு கொஞ்சம் வர்றதுக்கு மட்டும் நம்ம ஒரு 2-3 மாசம் மட்டும் நம்ம கண்ணும் கருத்துமா அதை பார்த்து அந்த கன்றை வந்து உயிர் பிடிக்கிறதுக்கு நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போய் நம்மளோட கன்றுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இத வந்து நம்ம இப்படி வளர்த்துக்கிட்டே வரும்போது கண்டிப்பா ஒரு 10-15 வருஷம் நம்ம வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்துல இருந்து நம்ம ஒரு மரத்தோட விலையே 1,00,000 ரூபாய் வரை நம்ம வந்து விக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும், நம்மளோட சிட்டா அடங்கல்ல ஏத்தணும், அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து நம்மளோட விளைநிலத்தை எப்படி காப்பாத்துறது, நம்மளோட விளைநிலத்தை நம்ம பராமரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்றதுக்காக வீணாக்கிட்டு அந்த இடத்துலயும் நம்ம வீடுகளையோ ஆபீஸ் இந்த மாதிரி கட்டடங்களா கட்டி இது பண்ணிட்டே போனோம்னா நம்மளுடைய விவசாயம் என்ன ஆகும், நம்மளுடைய மண் வளம் என்ன ஆகும். இந்த இதுக்காக தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து இந்த இதுல வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வேம்பு எடுத்துக்குவோம். வேம்பு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ரோட்டோரத்துல அங்கங்க இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஓகே, இப்ப வந்து இத வந்து விவசாய நிலத்துல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப வந்து வேப்ப மரமா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்துதான் வேப்ப முத்து வருது. அந்த வேப்ப முத்துல இருந்துதான் நம்ம வேப்ப எண்ணெய் எடுக்கிறோம். அவ்வளவுதான், சிம்பிள். அந்த வேப்ப முத்தை எடுத்து நம்ம வந்து வேப்பெண்ணெய் ஆட்டக்கூடிய எண்ணெய் ஆலைக்கு கொடுத்துடலாமே, அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம். அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாம் வந்து அந்த வேப்ப இலையவே வந்து எல்லாம் சோப்பு கம்பெனி, சோப்பு தயாரிக்கிற கம்பெனி, இந்த மாதிரி மருந்து பொருள் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே வந்து அந்த வேப்ப இலைய வந்து கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. டன் கணக்குல அதெல்லாம் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். நமக்கு வந்து பாக்குறதுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயமா தெரியுதோ அதுல எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு பெரிய விஷயம் இருந்துகிட்டேதான் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நான் இங்க சொல்றேன். இப்ப வந்து என்னன்னா ஒரு மலைவேம்பு வச்சுக்கிறோம். மலைவேம்பு அப்படின்னா மலைவேம்பு, குமிழ் தேக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க ஓகே இப்ப நான் வந்து சந்தனம், செம்மரம் இதெல்லாம் வைக்கிறேன், இன்னைக்கு நான் வச்சிடுறேன், அது 15 வருஷம் கழிச்சுதான் எனக்கு பலன் கொடுக்கும், அதுவரை நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கீங்க. அப்படி நம்ம யோசிக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலியோரங்கள்ல வந்து நம்ம சவுக்கு, மலைவேம்பு இந்த மாதிரி பயிர்கள்லாம் வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு சீக்கிரமா வளரக்கூடியது. எதெல்லாம் சீக்கிரமா வளரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மலைவேம்பு, சவுக்கு, மகோக்கனி, இந்த மாதிரியான குமிழ் தேக்கு, இந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து சீக்கிரமா வளரும். நம்ம வந்து இத வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து இதுக்கு வாண்டட் அதிகமா இருக்கு. இப்ப தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீப்பெட்டி தொழிற்சாலையிலயோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் செய்யறது, மர ஸ்பூன் செய்யறது, இது எல்லாமே வந்து எதுல இருந்து பண்றாங்க அப்படின்னா இந்த மலைவேம்புல இருந்து தான் பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி இதுக்கு அதே மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மலைவேம்பு தான் நம்ம பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான நம்ம அப்ப கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளோட தேவை என்ன. இன்னைக்கு நான் வந்து மரங்களை நட்டுடுறேன், இன்னைக்கு நான் நட்டுட்டேன், நாளைக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்னோட குழந்தைங்க பெருசாகி வர்றப்போ எனக்கு பலன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மரங்களை நம்ம வந்து பயிரிடலாம். இதே வந்து இல்ல எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 4-5 வருஷத்துல எனக்கு வந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மரங்களை வந்து நம்ம வந்து நடவு பண்ணலாம். இப்படி எல்லாமே நடவு பண்ணி நம்மளுடைய வருமானத்தை வந்து அழகா இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய விளை நிலங்களும்
வீணாகாது, நம்மளோட விவசாயமும் அழியாது. அதே நேரத்துல நம்ம வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த படிப்பை வந்து மத்த எல்லா விஷயத்திலையும் தான் பயன்படுத்தணும்னு இல்ல, விவசாயத்திலையும் பயன்படுத்தலாம். இந்த விவசாயத்தை வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஹைடெக் ஃபார்மரா, ஒரு நல்ல பணம் ஈட்டக்கூடியவங்களா, நல்ல ஒரு நம்ம மண் வளத்தை காப்பாற்றக்கூடியவங்களா, நம்மளுடைய நாட்டை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன்.